தம் ஆவியினாலே சாவிக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இதுல நல்லா நம்ம காஸ்பல்ல பார்த்த நம்ம கேட்ட வார்த்தைகளுடைய வெளிச்சம் இந்த ஃபர்ஸ்ட் ரீடிங்ல நமக்கு நல்லா தெளிவா தெரியுது. என்னன்னா, ஆகவே கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பு கிடையாது. யாருக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது? இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பு கிடையாது. ஏன் தண்டனை தீர்ப்பு கிடையாது அப்படின்னா, ஏனெனில் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம் பாவம் சாவு என்பதற்கு உள்ளாக்கும் சட்டத்தினின்று என்னை விடுவித்து விட்டது. எது விடுவித்து விட்டதா? வாழ்வு தருகிற தூய ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியின் வழியாய் மாம்சத்தை மரணத்துக்கு கொண்டு போகிற சட்டத்தின் என்று நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த சட்டங்கள் எதுக்குங்க கொடுக்கப்பட்டிருந்துச்சு? பிரமாணங்கள், சட்டங்கள் ஆண்டவர் எது கொடுத்தாரு? இதெல்லாம் உன்னை மரணத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு கொடுத்திருந்தாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த சட்டங்களை ஆண்டவருடைய ஆவி வந்து என்ன பண்ணுச்சு? எனக்குள்ள சட்டத்தினின்று என்னை விடுவித்து விட்டது. சாவு, அதாவது ஆவியின் சட்டம் பாவம் சாவு என்பவற்றுக்கு உள்ளாக்கும் சட்டத்தினின்று. பிரைஸ் தி லார்ட். கடவுளுடைய ஆவி எனக்குள்ள வந்த உடனே, அந்த ஆவி வந்த உடனே என்ன ஆகுது? அந்த சாவுக்கு ஏதுவான சட்டத்தினின்று என்னை விடுவித்து ஊழியலின் காரணமாய் வலுவற்றிருந்த சட்டம் செய்ய முடியாத ஒன்றை, அதாவது இந்த சட்டத்தினால நான் என்ன பண்ண முடியல, விடுதலையாகி மாம்ச இச்சைகளை கலைந்து பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாம இருந்த அந்த நிலையை மாற்றி ஆவியை எனக்குள்ள ஆண்டவர் கொடுத்து, அந்த ஆவியினால இந்த மாம்ச இச்சைகள் எல்லாம் விலக்கி ஆவிக்குரியதை நான் கடைபிடிக்கும்படியாய் ஆவி எனக்குள்ள என்ன பண்ணுது? ஜீவனை கொடுத்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். வலுவற்றிருந்த திருச்சட்டம் செய்ய முடியாத ஒன்றை கடவுள் செய்தார். அதாவது ஊனியல்பு கொண்ட மனிதரை போன்றவராய் தம் சொந்த மகனை மாம்சத்தில் அனுப்பினார், சரீரத்தில் அனுப்பி மனிதரிடம் உள்ள பாவத்திற்கு முடிவு கட்டினார். அந்த பாருங்க, பாவத்துக்கு முடிவு எப்படி கட்டினார் ஆண்டவர்? சரீரத்துல, அதாவது பாவ சரீரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற மனித சாயலாய். அதனாலதான் ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஆண்டவரை பத்தி பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல சொல்லும் பொழுது, தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடிமையின் ரூபம் தான் இந்த மாம்ச ரூபம். பிரைஸ் தி லார்ட். இந்த மாம்ச ரூபம் சாத்தானுக்கு அடிமைப்பட்டு கிடைக்குது. பிரைஸ் தி லார்ட். அந்த சாத்தானுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற அதே சாயல்ல தன் மகனை அனுப்புறார். பிரைஸ் தி லார்ட். சட்டத்துக்கு உட்பட்டவராய் எல்லா சட்டமும் அவருக்கு உட்பட்டு இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மனிதனுக்கு உண்டான பசி, தாகம், நோய், வருத்தம் எல்லாமே அவர்கிட்ட இருந்து, எல்லாமே அந்த சாயல்ல, அந்த அடிமையின் சாயல்ல தன் குமாரனை அனுப்புறார். அனுப்பி என்ன பண்றார்? ஊனியல்பு கொண்ட மனிதரை போன்றவராய் தம் சொந்த மகனை அனுப்பி மனிதரிடம் உள்ள பாவத்துக்கு முடிவு கட்டினார். எப்படி முடிவு கட்டினாரா? ஊனியல்பிற்கேற்ப நடவாமல் ஆவிக்குரிய இயல்புக்கேற்ப நடக்கும் தம் திருச்சட்டத்தின் நெறிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அவ்வாறு செய்தார். பிரைஸ் தி லார்ட். ஏனெனில் ஊனியல்பிற்கேற்ப வாழ்வோரின் நாட்டம் எல்லாம் இந்த இயல்புக்கு உரியவற்றின் மீதே இருக்கும். அந்த இயல்பு முன்னாடியே சொன்ன அந்த பாவ இச்சைக்குள்ளே இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய இயல்புக்கேற்றவோரின் நாட்டம் ஆவிக்குரியவற்றின் மீதே இருக்கும். ஊனியன்பின் மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது சாவே, ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வும் அமைதியும் ஆகும். பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம எந்த மனநிலையில இருக்கிறோம்? ஆவிக்குரிய நிலையில இருக்கிறோமா? இவ்வளவு வார்த்தைகளை கேட்கிறோம், நமக்குள்ள எத்தனை மாற்றம் இருக்கு? இது நம்ம யோசிக்க வேண்டியது இல்லையா? நம்ம எல்லாருமே மாம்சத்துலதான் இருக்கிறோம், இப்ப ஆவியில கிடையாது இல்லையா? அப்ப மாம்சத்துல இருக்கிற நாம எப்படி யோசிக்கணும்? இந்த மாம்ச சிந்தைப்படி யோசிக்காம எனக்கு
திருமுழுக்கின் வழியாய் ஆண்டவர் கொடுத்த பரிசுத்த ஆவி எனக்குள்ள வாசமா இருக்கிறாரு. அந்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து செயல்படும் பொழுது இந்த மாம்ச சிந்தையை அழித்து ஆவிக்குரிய சிந்தைக்குள்ளே நான் நடக்கிறேனா, நான் பகைவனை அன்பு செய்யறேனா, நான் விரோதிக்காக ஜெபம் பண்றேனா, நான் ஒரு கன்னத்துல இருந்தால் மறு கன்னத்தை காட்டுறேனா, நான் ஒருவரை குற்றம் சுமத்தாம அவனுக்குள்ள ஒரு திறமை இருக்குது, அவனுக்குள்ள கூட ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், அவனுக்குள்ளும் எல்லாவற்றையும் மீறி கடவுளுடைய ஆவி அவனுக்குள்ள இருக்குது அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேனா அப்படின்னு நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம எவ்வளோ வார்த்தைகளை கேட்கிறோம், அது எல்லாம் வழியோரம் விதைந்த விதைகளைப் போல பறவைகள் வந்து எடுத்துட்டு போன மாதிரி சாத்தான் வந்து இந்த வார்த்தைகளை எடுத்துட்டு போகாதபடி அந்த வார்த்தைகள் எனக்குள்ள ஆழமாய் பதிந்து அந்த எனக்குள்ள இருக்கிற ஆவியினாலே அதை உணர்ந்து நான் நன்மை செய்கிறவனாய் கடவுளுக்கு ஏற்ற கனியை கொடுக்கிறவனாய் இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டுடைய திட்டமா இருக்குது. பிரைஸ் தி லார்ட்.